ஃபீஸ் சார். மா எதுக்கு வளையல் கழட்டுறீங்க? இல்லை மேடம், பிள்ளை சம்பளமே 15,000 தான். இதில் ஹாஸ்டல் ஃபீஸு எப்படி? மா இங்க வாங்க. இது தோழி ஹாஸ்டல். நம்மள மாதிரி ஒர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம். அப்ப ஃபீஸ் மேடம்? இது போதும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் எனக்கு இல்ல. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில தோழர் நெய்வேலி அசோக், எழுத்தாளரும் ரெவிடன்ட் சிண்டிகேட் ஃபோரத்தின் உறுப்பினருமான நெய்வேலி அசோக் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். ரொம்ப நாள் கழிச்சு ஜாயின் பண்ணிக்குவீங்க, வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி தோழர். உங்க மூலியமா உங்களுடைய வியூவர்ஸ் அனைவருக்கும் ஒரு வணக்கம். கண்டிப்பா. தோழர், இப்ப பாத்தீங்கன்னா பிஜேபி கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்ததற்கு காரணமே சைனா கிட்டக்க டிப்ளமேட்டிக்கா இந்த பாஜக அரசு பல விஷயங்கள்ல தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய பின்னணியில மிகப்பெரிய காரியங்கள் நடந்திருக்கு. அதை மறைக்கிறதுக்கு தான் இப்ப காங்கிரஸ் கட்சி மேல கச்சத்தீவு விவகாரத்தை ஊதி பெருசாக்குறாங்க. ஏன்னா பிஜேபி நல்லா பார்த்திருக்கிறோம் இந்த சமீப காலத்துல எல்லாம், இந்த 10 வருஷமாவே ஒரு பெரிய அவர்களுடைய தோல்வியை மறைக்கணும் அப்படின்னா உடனே வேற ஏதாவது ஒரு இஷ்யூவை கிளப்பி விட்டு டைவர்ட் பண்றத பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட இந்தியாவை காப்பாத்தி வச்சிருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த அந்த வெளியுறவு கொள்கைகள்ல பல விஷயங்கள்ல பிஜேபி அரசு தோல்வியை சந்திச்சிருக்கு. குறிப்பா சைனா விவகாரத்துல அருணாச்சல் பிரதேசத்துல ஊடுருவி இருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு தான் கச்சத்தீவை இன்னைக்கு கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கரெக்ட். இது ஆக்சுவலா ஊடுருவி மட்டும் கிடையாது இல்ல. இங்க அருணாச்சல் பிரதேசத்துல ஊடுருவி மட்டும் இல்ல, அவங்க ஆக்கிரமிப்பு முழுமையா ஒரு 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 கணிசமான அளவு நம்மளுடைய இந்திய தேசியத்துக்கு உட்பட்ட இடங்களை சைனா ஆக்கிரமிச்சது மட்டும் இல்லாமல் பெயரை மாத்திருக்கு. இன்னைக்கு இங்க பெயர் மாற்றமே இங்க மிகப்பெரிய அரசியல். அதாவது போன காங்கிரஸ் பீரியட்ல இருந்த அத்தனை பெயர்களுமே இன்னைக்கு ஹிந்தியில மாத்திருக்காங்க. நமக்கே எவ்வளவு சிக்கலா இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ஐபிசி உட்பட பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளது ஹிந்தியில. சோ பெயர் மாற்றம்ன்றது மிகப்பெரிய சிக்கல். இது இன்னைக்கு நேற்று நடக்கிறதுல தோழர் ஏறத்தாழ 2009லயே இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆர்டிகல்ஸ் வெளியே வருது. அதாவது 2009, அதாவது 2009, அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய கடைசி காலகட்டங்கள்ல znews.india.com அப்படின்ற ஒரு வெப்சைட், அவங்க சைனீஸ் ஹை இன்டெலிஜென்ஸ் வெப்சைட்ல ரிலீஸ் ஆன ஒரு மேட்டரை எடுத்து போடுறாங்க. என்ன அது சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த டைட்டில் ரொம்ப ஷாக்கிங்கான டைட்டில். என்னன்னாக்கா, இந்தியா ஒரு அசாதாரண சூழ்நிலைக்கு போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குது. என்னன்னாக்கா, சைனா ஷுட் பிரேக் இந்தியா இன்டு 20 to 30 ஸ்டேட்ஸ்ன்னு போடுறாங்க. என்ன சொல்றானாக்கா, சைனா இந்த அதாவது ஒரு விஷயம் எடுத்துப்போம். 18ஆம் 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா மேற்கத்திய உலகம் தான் உலகம் முழுக்க வலிமையா இருந்தது. அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் உலகம் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஆனா 21ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஏசியன் கான்டினென்ட்ஸ் தான் டாமினண்டா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு குளோபலா எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்த சைனா பிடிக்கணும். இப்ப எப்படி யூஎஸ் மொத்த உலகத்தையும் பஞ்சாயத்து பண்றானோ அந்த இடத்துக்கு சைனா நகரணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்க ஒரு ஃபார்மேஷன் உருவாக்குறான். அந்த ஃபார்மேஷனுக்கு அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் என்ன பேர் வைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறான். பேர்ல்ஸ் தான் மணி கோக்குறோம் இல்லையா, அந்த மணி அப்படி கோத்து ஒரு இதா பண்றோம் இல்லையா, அவன் என்ன பண்றான், ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியன் ஓஷன் ரீஜியன் சுத்தி ஒரு பேர்ல் அமைக்கிறான் அவன் சைனா. அது எங்கெல்லாம் வரான்னு பாத்தீங்கன்னாக்கா அதான் பெரிய சிக்கலை, அதான் கூத்து. எங்கெல்லாம் வரான் இவன், ரொம்ப எப்ப பார்த்தாலும் பேசிக்கிறாங்க. அவன் இப்ப இந்த கச்சத்தீவு மேட்ரிக்கே தானா வந்துடும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சைனா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், கசகிஸ்தான் வரைக்கும் அவனுடைய போர்ட்ஸ் அண்ட் அவனுடைய ரோட்வேஸ் வச்சிட்டான். அதாவது பண்டைய நாட்கள்ல இருந்த சில்க் வேவ் ரோட திருப்பி கொண்டு வந்துட்டான். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க பங்களாதேஷ், மியான்மர், அதே மாதிரி இந்த பக்கம் சவுத் சைனாக்கு, அதாவது சவுத் சைனா சீக்கு வந்தீங்கன்னாக்கா மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், அப்படி ஸ்ரீலங்கால இப்போ அம்மந்தோபா போயிடுச்சா அப்படி இந்த பக்கம் மால்தீவ்ஸ் வாங்க. மால்தீவ்ஸ் என்ன பண்ணா இப்போ சமீபத்துல இந்திய படையை எடுத்துட்டு போன்ட்டானா. அது மட்டும் இல்ல, யூனிஃபார்ம்ல இல்ல, அன்யூனிஃபார்ம்ல கூட ஒரு ஆர்மி மெம்பர் இங்க இருக்க கூடாதுன்ட்டான். விஸ்வகுரு போயிட்டு வந்தாரு, வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அவன் அங்க மட்டும் இல்ல,
அப்படியே கொண்டு போயிட்டு மடகாஸ்கர் உங்களுக்கு ஜாம்பியா வரைக்கும் வைக்கிறான் சார் சைனீஸ். அவன் ஆப்பிரிக்கன் ஜாம்பியா வரைக்கும் வைக்கிறான் சார். ஓகேங்களா? அது எப்படின்னாக்கா அவன் ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வளர்ச்சி இந்தியாவை மொத்தமா அப்படியே ஒரு வளர்ச்சி ஒரு இது மாதிரி போட்டுறான். இது இந்தியா மட்டுமே கிடையாது. என்னன்னாக்கா இந்தியன் ஓஷன் பாத்தீங்கன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு மொத்த உலகத்துடைய 40% கடல் பயணம் அதுலயே தான் போகுது ட்ரேடிங்ல, மொத்த உலகத்துக்கும். அது மட்டும் இல்லாம மொத்த உலகத்துடைய 62% ஜிடிபி அது மூலியமா தான் வருது. ஓகேங்களா? இவங்க எந்த அளவுக்கு டம்மி பீஸா நம்மளுடைய இந்த கவர்மெண்ட், நான் இந்தியா மென்ஷன் பண்ணல, இந்தியன் கவர்மெண்ட் இப்ப இருக்கக்கூடிய அந்த கையாளாகாத இந்த பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணுதுனாக்கா, இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா இந்த மோடி அவர்களை வந்து ஒரு விஸ்வகுரு போலவும் பிஜேபி ஒரு சர்வ வல்லமை படைத்த ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்ற மாதிரி இவங்க இந்த யூஎஸ் பிளைட்லாம் யூஎஸ் பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா அவனுக்கு A1 ஃபிளைட் வச்சுப்பான் பாத்துருப்பீங்க படத்தெல்லாம். அதே மாதிரி இவருக்கு செட்டப் எங்க போன இவர் என்ன பண்ண ஏர்போர்ஸ் ஒன் அங்க வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவருக்கு இங்க ஒரு செட்டப். இவர் என்ன பண்ணாரு, இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகள், பேர் தெரியாத நாடுகள், ரொம்ப விளிம்பு நிலையில இருக்க நாடுகளுக்கு எல்லாம் போயிட்டு வாரி வழங்கினாரு. இந்தியா ஒரு சூப்பர் பவரா காமிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா மேற்கத்திய உலகம் அது வந்து விரும்பாது, சைனாவும் விரும்பாது. ஏன்னா சைனா டாமினன்ட் ஃபோர்ஸ் அங்க இருக்கான். ஓகேங்களா? இப்ப எங்கெங்கெல்லாம் போயிட்டு, அதாவது எங்கெங்கெல்லாம் போயிட்டு நம்ம இந்தியா எங்கெங்கெல்லாம் போய் ட்ரை பண்ணிச்சு, இந்தியான்றப்ப பிஜேபி கவர்மெண்ட் எங்கெல்லாம் போய் கை வச்சுதோ அங்க எல்லாமே வந்து இப்ப சைனீஸ் ஆக்கிரமிச்சிருச்சு. உள்ள நம்ம மால்தீவ்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். மொரீஷியஸ் வந்து இப்ப வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நிக்குது. ஆனா போன வருஷம் மொரீஷியஸும் சைனாவும் ஃப்ரீ ட்ரேடிங் அக்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்தியா கூட அப்படி இல்லை இன்னும். ஓகேங்களா? அந்த ஆர்டிகலுக்கு மறுபடியும் வரேன். இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த ஆர்டிகலுக்கு மறுபடியும் வரேன். அந்த ஆர்டிகல் யார் வெளியிடுறான்னு பாத்தீங்கன்னா சைனீஸ் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடிஸ். அதாவது சைனால இருக்கக்கூடிய முக்கிய அறிவுஜீவிகள் இருக்கக்கூடியது. அவன் வந்து காய் துப்பி வச்சிருக்கான் இந்தியா. அதாவது இந்த இதை பத்தி என்ன சொல்றான்னாக்கா, இந்தியான்னு ஒரு இப்ப நீங்க ஃபெடரேஷன் சொல்றீங்களே, ஃபெடரேஷன் கிடையாது. இது பல்வேறு சாதிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. சைனா கொஞ்சம் முயற்சி பண்ணாலே இந்த ஃபெடரேஷன் உடைஞ்சு போயிடுன்றான். இவங்க இப்ப பண்றாங்கல்ல இந்த ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை பண்பாடு, ஒற்றை நாடுன்றது, இது அந்த சாதிய கூறுகளுக்குன்னு வந்து சாதிய கூறுகள் மட்டும் அந்த பிராந்தியங்களுக்குன்னு சில தனிப்பட்ட குணாதிசயம் இருக்கும். அதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கும் போது என்ன ஒன்னா அது உடையறதுக்கான வேலைகளை தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. சைனாவுக்கு தான் ஹெல்ப் பண்றாங்க சொல்ல போனாக்க பிஜேபி அரசு. இப்ப அததான் கேள்வியா வருது. ஏன்னா நரேந்திர மோடி அவர்களோ இல்ல இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து சைனா இன்ட்ரூஷனை பத்தி பேசுறதே கிடையாது. இன்ஃபேக்ட் மோடி வாயிலிருந்து சைனான்ற வார்த்தையே வரமாட்டேங்குது. கச்சத்தீவை பத்தி பேசுறதே தெரியுது, பின்னாடி ஏதோ ஒண்ணு மறைக்கிறதுக்கு தான் இவங்க பிளான் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது. நீங்க சொல்றத பார்த்தா அப்படிதான் தோணுது. ஸ்ரீலங்கால அமந்தம்பா அதாவது சைனா என்ன பண்ண கடன் கொடுத்த அடிமையாக்கக்கூடிய ஒரு பண்பு அங்க இருக்குது. இன்னைக்கு ஸ்ரீலங்கா முழுமையா அங்க இருக்குது. இவங்க வந்து சமீபத்துல நம்ம பேசியிருப்போம் பாருங்க, ஒரு 6 மாசத்துக்கு பேசியிருப்போம். அண்ணாமலை அவர்கள் வந்து இலங்கைக்கு போனாரு. ஆமா. ஆனா சில வேலைகள் பார்க்கலான்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா முழுமையா டம்மி ஆயிடுச்சு. ஏன் அங்க போனாங்கன்னாக்க அதானி குரூப்ஸோடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் அங்க இருக்குது. ஒரு கணிசமான இன்வெஸ்ட்மெண்ட் அங்க இருக்குது. இந்தியாவுக்கு சொந்தமான தேயிலை தோட்டங்கள் அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக போனாங்க. இன்னைக்கு அதுவும் முடிஞ்சு போச்சு. அம்மன் தோட்டம் முழுக்க சைனீஸோட கண்ட்ரோல்ல போயிடுச்சு. அது அவுட்டு. கச்சத்தீவு ஒண்ணு இல்லைங்க. கச்சத்தீவு மிஞ்சி போனா 250 ஏக்கர் தான். 250 ஏக்கர்லாம் இங்க சர்வசாதாரணமா நம்ம ஊர்லயே பணக்கார வச்சிருப்போம். கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஊர் அரசியல்வாதிகளா இருக்கட்டும் இல்ல சினிமா துறையில இருக்கட்டும் 200 ஏக்கர்லாம் சர்வசாதாரணமா வச்சிருப்பாங்க. அந்த 250 ஏக்கர்ல வந்து இவங்க போய் ஆர்மி பேஸ் வைக்க போறாங்க. போயிட்டு இல்ல கரெக்டா கச்சத்தீவு விவகாரத்தை இவங்க கையில எடுத்து அது ஒரு சேர பேசுறாங்க. அடுத்த நாளே வந்து சைனாக்காரன் 30 இடத்துக்கு பேரை மாத்துறான். ஆனா அதெல்லாம் உடனே நடந்த மாதிரி தெரியல. இது லாங் டேர்ம் ப்ராசஸ். ஒரு விஷயம் நல்லா பாத்தீங்கன்னாக்க மன்மோகன் சிங் தலைமையில இருந்த காங்கிரஸ் அரசு தொடர்ந்து பீஸ் மேக்கிங் பேசிக்கிட்டே இருந்தாங்க அவங்க கூட, சைனா கூட. இந்த செய்தி கூட எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா 13வது ரவுண்டு நடக்குது, பீஸ் கமிட்டி நடக்குது. அப்பதான் இந்த செய்தி வெளியிடுறாங்க. அது மட்டும் குறிப்பிடல, அவங்க ரொம்ப முக்கியமான விஷயத்த குறிப்பிடுறான். நான் அங்கதான் வரப்போறேன். இப்போ அவன் என்ன சொல்றான்னாக்க அருணாச்சல் பிரதேச பிடிக்கிறது மட்டும் அவன் பிளான் கிடையாது தோழர். சைனீஸோட பிளான் என்ன பிளான் பண்ணிருக்காங்கனாக்க
அருணாச்சல் பிரதேஷ், அந்த ரோஹிங்கியா முஸ்லீம் பிரச்சனை போச்சு பாத்தீங்களா பெங்கால்ல, வெஸ்ட் பெங்காலுக்கும் பங்களாதேஷ்க்கும். அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணகர்த்தாவும் இவங்கதான். ம்ஹும். ஓகேங்களா? வெஸ்ட் பெங்கால், அருணாச்சல் பிரதேஷ்னு சொல்லிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 90,000 ஏக்கர்ஸ் புடிச்சு அவங்களுக்கு தனி தேசிய இனம் வாங்கி கொடுக்கணும் ஒரு பிளான், இவங்களுக்கு லாங் டேர்ம் பிளான் ஒண்ணு இருக்குது சைனாக்கு. அது மட்டும் இல்லாம இவன் என்ன சொல்றான்னாக்கா, இந்தியால இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டிஸ், மொழிவழி தேசிய இனங்கள் இருக்கு பாத்தீங்களா? இப்போ தமிழா இருக்கட்டும், அசாமீஸா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், இல்ல காலிஸ்தான் இஷ்யூவா இருக்கட்டும், அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற இஷ்யூவும் போட்டுட்டு இருக்கான். இது எதுவுமே இவங்க கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவன் மேல ஏறி வந்துட்டான். நீங்க பாகிஸ்தான், இவங்க சொல்றாங்களா பாகிஸ்தான் நாங்க வந்து அடக்கி ஆள்றோம்னு சொல்லிட்டு, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான போர்ட், அதாவது பாத்தீங்கன்னாக்கா குவாடார்ன்ற போர்ட், நமக்கு ரொம்ப பலுச்சிஸ்தான் பக்கத்துல இருக்குது. அங்க வந்து சைனீஸ் தன்னுடைய போர்ட்டை வச்சிருக்கான். அந்த கார்ட்வார் போர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரக்கோரம்ன்ற ஹைவே, சைனீஸ் ஹைவேக்கு ஸ்ட்ரைட்டா போய் கனெக்ட் பண்ணும். அந்த ஹைவேஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்களை அரபிக் சீயை போய் கனெக்ட் பண்ணுது. இந்த அளவுக்கு இவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அங்க எல்லா இடத்துலயுமே தரிசனமாயி போச்சு. உங்களுக்கு போன காங்கிரஸ் அரசு இதை தடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து போலா ஸ்ட்ரிங்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்ச மாதிரியே இந்தியா வந்து டபுள் ஃபிஷ் ஹூக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணாங்க. அதாவது நம்ம பக்கத்துல அந்தமான், இந்தோனேஷியால சபான், ஆஸ்திரேலியாவுக்கு உட்பட்ட கோகோ ஐலாண்ட், அதாவது மலேசியா, அதாவது இந்தோனேஷியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில் கூடிய சின்ன சின்ன தீவுகள் கோகோ ஐலாண்ட், ஸ்ரீலங்கா கீழே டியோகோ காசியா வந்து அமெரிக்காவுடைய ஒரு ரகசிய இது இடம். நீங்க சேட்டலைட் மேப்ல பார்த்தா தெரியாது உங்களுக்கு. அந்த பகுதி மொரிஷியஸ், ஆப்பிரிக்காவுக்கு கீழே இருக்கக்கூடிய பிரெஞ்சு ரீயூனியன் டெரிட்டரி, அதுக்கப்புறம் ஓமன்ல வந்து டுங்கன். இந்த போர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு எப்படின்னாக்கா இந்தியா அப்படி இருக்குனாக்க அதுக்கு கீழே ஒரு பானை மாதிரி ஷேப்ல போட்டு இந்த சைனீஸ்க்கு எதிராக சில வேலைகள் செய்வோம், அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க, நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் பீரியட்லயே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பண்றாங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ் மொத்தமா போட்டு உடைச்சிட்டாங்க. ஒருவேளை இது இப்படியே தொடர்ந்தாக்க இன்னைக்கு அருணாச்சல் பிரதேசத்தில் நடக்கிற விஷயங்கள் நாளைக்கு இங்க தென்னிந்தியாவில் நடக்கலாம். தென்னிந்தியா மிக மிக அன்சேஃபா இருக்கு, இவங்களால மிக மிக அன்சேஃபா இருக்கு. இவங்க கச்சத்தீவுல போய் பேசினாங்கல்ல, இப்ப 2-3 நாட்களாக ஸ்ரீலங்கன் மீடியாஸ் ஃபுல்லாவே இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசிட்டு இருக்கு. அங்க இருக்க மக்களுக்கு எதிராக, அங்க இருக்க மக்களை இங்க இருக்க மக்களுக்கு எதிராக பேச வைக்குது. இவங்களுடைய எக்ஸ்டர்னல் இல்ல, இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, சைனீஸ் வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலமா யூஸ் பண்ணி இந்த தேர்தலில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பாக்குறாங்கன்னு மைக்ரோசாஃப்ட் ஒரு இது கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துச்சு. ஆனா இது எல்லாமே பாஜக கட்சி சைனீஸோட ஏதோ ஒரு உடன்படிக்கை பண்ணி ஏதோ ஒரு பண்ற மாதிரிதான் தெரியுது தோழர். ஏன்னா சைனாவை பத்தி பாஜக காரங்க வாயவே திறக்க மாட்டாங்க. 10 வருஷம் ஆட்சியில் இருக்கிறப்ப கச்சத்தீவுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காம இன்னைக்கு பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதே பெரிய வியப்பா இருக்கு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா 30 இடங்களுக்கு பேர் வச்சுட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றாரு, என் வீட்டுக்கு உன் பேரை வச்சுட்டா அது எப்படி உன் வீடு ஆயிருமான்னு ஒரு பொறுப்பே இல்லாத ஒரு பதில சொல்லிட்டு போறாரு ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர். எப்படி வச்சிருக்கான் பாருங்க, ஒரு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இடத்த இன்னொரு நாடு பேரை வைக்கிற அளவுக்கு அவன் துணிகிறான்னா நம்ம எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கு இந்த அரசு அப்படிங்கறது தானே உணர்த்துது. பலவீனமா மட்டும் இல்ல, பயந்து போயிருக்குது. ஒரு விஷயம், நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால அரெஸ்ட் பண்றாங்க, அடுத்த நாள் அமெரிக்கா கண்டிக்குது, ஜெர்மன் கண்டிக்குது, சரிங்களா? இதுக்கெல்லாம் யார ஐநா விட்டுருவோம். ஐநா வந்து ஒரு ஆர்கனைசேஷன், இண்டிவிஜுவல் நாட்டா ஒரு இதா வைக்கிறேன். அந்த எம்பசிக்கு கூப்பிட்டு இங்க இருக்கக்கூடிய நம்மளோட எம்பசில இருப்பான்ல, எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரியில அபிஷியல் ஆபீசரை விட்டு தான் அனுப்பி பேச வச்சான், ரைட்டுங்களா? இவங்க கச்சத்தீவை பத்தி பேசினவன்னு யாரு வெளியே வந்து பேசுறாரு? ரவிசங்கர் வந்து பேசுறாரு, வெளியுறவுத்துறை அமைச்சரே பேசுறாரு. அண்ணாமலை ஆர்டிஐ போட்டிருக்காரு. சர்வதேச அளவுல ஆர்டிஐ போட்ட கொடுக்க மாட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட்ல. அது கான்ஃபிடென்ஷியல் பேப்பர், அது பாலிசி சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ். அதை எப்படி கொடுத்தாங்க? இல்ல தோல, 2 நாட்டுக்கு உட்பட்ட ஒரு பாலிசி இது. 2 நாட்டுக்கு உட்பட்ட சர்வதேச சிக்கல் பிரச்சனை இது. இதுக்கு ஆர்டிஐ தகவல் கொடுக்க முடியாது.
சைனாக்காரன் வந்து 30 இடத்துக்கு பேரை மாத்தி வைக்கிறான்னா சைனீஸ் அபிஷியல்ஸ் கூப்பிட்டு நம்ம கவர்மெண்ட் எந்த கண்டிச்ச மாதிரியே தெரியலையே. அந்த நாட்டு தூதரை கூப்பிட்டு இங்க கண்டிச்ச மாதிரியே தெரியலையே. இன்ன வரைக்கும் எந்த ஒரு செய்தியும் வந்திருக்காது. உங்களுக்கு நான் இதுக்கு மறைமுகமா சொல்றேன், நேரடியா சொல்ல முடியல. 2ஆம் உலக போர் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? கண்டிப்பா படிச்சிருப்பீங்க, எல்லாரும் படிச்சிருப்போம், சரிங்களா? அந்த 2ஆம் உலக போர் வந்து எல்லாரும் உசுர கொடுத்து போராடிட்டு இருந்தான், இந்தியன் சோல்ஜர்ஸ் உட்பட. என்ன கண்டிஷன் போட்டாங்கன்னா, நீங்க போராடுங்க, நாங்க உங்க ஃப்ரீடம் கொடுக்குறோன்ற ஒரு அடிப்படையா கொடுத்தாங்க. எல்லாரும் போராடினா, பஞ்சாபி போனா, தமிழ்நாட்டுக்காரன் போனா, கேரளா நாட்டு எல்லாரும் போய் அடிபட்டான். ஓகேங்களா? இங்க ஒரு கும்பல் மட்டும் என்ன பண்ணுச்சுனாக்க, ஜெர்மன் நாட்டுக்காரனும் ஜப்பான் நாட்டுக்காரனும் முன்னேறி வரான்னு தெரிஞ்ச உடனே அவங்க நாட்டு மொழியை போய் கத்துக்கிட்டு புது எஜமானர்களை வரவேற்க தயாரா இருந்தாங்க. அந்த கும்பல் தான் இன்னைக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் முழுக்க உட்காந்துருக்கான் அபிஷியல்ஸா. அவன் அதாவது இருக்கிற வரைக்கும் இந்திய தேசியம், ஒருவேளை சைனா முன்னேறி வந்தா சைனீஸ் தேசியம். எங்கேயாவது நான் தான் அதிகாரியா உட்காந்துருக்க போறேன், நீ சூத்திரவாள். ஓகேங்களா? இத பத்தி கண்டிப்பா வராது. ஏன்னா இவங்க டோட்டல் ஃபெயிலியர் தோழர். இவங்க என்டையர் ஃபெயிலியர். இவங்க காங்கிரஸ பத்தி என்னன்னாக்க, காங்கிரஸ் வந்து மன்மோகன் சிங் எந்த விதமான இதுவும் பண்ணல, ஒரு ஆக்ஷனா பண்ணல. என்ன நம்ம என்ன போய் இந்த KGF படமா போய் பார்க்க போறோம்? எனக்கு ஆக்ஷன் வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு. நமக்கு தேவை ஸ்டெபிளான ஒரு கவர்மெண்ட், ஸ்டெபிளான ஒரு கண்ட்ரி, ஸ்டெபிளான ஒரு மார்க்கெட், எஜுகேஷன். நீ விஷயகுருவா ஆகிறதுக்கும், நீ வந்து உலகம் சுத்தி பாக்குறதுக்கும், இங்க இருக்க கான்பூர் IITல வந்து வேலை வாய்ப்பு 30% எடுக்கலங்க. IITல இருந்து 30% மாணவர்களை வந்து எடுக்காத எந்த இதுல இருக்குது. இது ஏன் எடுக்கலனாக்க நீ யோசிச்சு பாருங்க. IITல இருந்து எடுக்கக்கூடிய எல்லாம் இன்டெலிஜென்ஸா இருப்பான், எடுக்கல எதையும். இந்த அளவுக்கு இத வச்சு ஒரு கேள்வி வருதுல, உலகத்திலேயே யங் பாப்புலேஷன் அதிகமா கொண்டிருக்கிற நாடு இந்தியா தான், சைனாவோட அதிகம். சைனால யங் பீப்புள்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு 10%, 30%க்குள்ளதான் இருப்பாங்க. ஆனா இந்தியாவிலதான் 60% வரைக்கும் யங் பாப்புலேஷன் இருக்கு. அடுத்து ஒரு 100 வருஷம் வரைக்கும் இந்தியா அப்படிங்கிற நாடு வந்து தாக்கு பிடிக்கும். ஆனா சைனா வந்து இன்னொரு 10 வருஷத்துலயே கூட வீழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க பாப்புலேஷன் வந்து அந்த அளவுக்கு இல்ல. இப்ப இருக்கக்கூடிய மொமெண்டத்தை தூக்கிட்டு போறதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல ஆள் இல்ல. இப்ப அதுக்காக பாஜகவை பயன்படுத்தி சைனாக்காரனுங்க ஏதோ பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 50% மேல இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்த ஆய்வுப்படி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களை காட்டிலும் இந்தியாவில 70% பேருக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துச்சு. இதுக்கு பின்னாடி சைனீஸ் பிஜேபியோட நெக்ஸஸ் இருக்கோ அப்படிங்கிற கேள்வி இப்ப நீங்க சொல்ற பதில வச்சு ஒரு வருது. நீங்க அந்த மாதிரி இல்ல, அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல இன்னும். ஆனா ஒரு கோபாசி வந்து ஒரு 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 தவறான பார்வை போயிருக்கு. தவறான பார்வைனா, இந்த கேள்வி கரெக்ட் தான். ஆனா அது 70% நீங்க தான் இருக்கீங்க, நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க. 30% வேலை இருக்குல்ல, 30% நீங்க இருக்கீங்களா? இருக்க வேண்டிய ஆள் இருக்காங்க, இருக்க வேண்டிய ஆளுங்கள் இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு அதானிக்கு போடுறாங்க. அதாவது அதானின்றத விட பார்ப்பன பனியா கும்பலுக்கு வேலை இருக்கா? இருக்கா? அவங்கள ஏன் கன்சிடர் பண்ணிட்டு, பார்ப்பனர்களுக்கு வேலை இருக்கு, பனியாக்களுக்கு வேலை இருக்கு, அப்புறம் என்ன கரெக்டா தான் இருக்கு இந்தியால. அவங்கதான் இந்தியான்னு இல்லல்ல, மக்களுக்கு தான் எல்லா இதுவும் போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், எனக்கு இன்னும் இந்த உயர்சாதி கும்பலுக்கு நம்ம திரு மோடி அவருக்கு மேலே காண்டாக போல. என்னன்னாக்க, சமீபத்துல ஒரு பிரபலமான தமிழ் தொலைக்காட்சி, அதுல வந்து மோடி அவர்கள் வந்து அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு, பாத்திருப்பீங்க. ஓகேங்களா? அந்த மனுஷனுக்கு யாரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தான்னு தெரியலங்க. உங்க தமிழ் உணவுலயே பிடிச்ச உணவுன்னு கேட்ட உப்புமான்ட்டாரு. உப்புமாவோட டைவர்ஸ் ஆன கேஸ் எத்தனை கேஸ் இருக்குது? ஓகேங்களா? இவங்களுக்கு என்னன்னாக்க, இந்த கும்பலுக்கு இந்த பார்ப்பன கும்பலுக்கு என்ன, ஒரு பனியா கும்பலை வளர்த்து விட்டோம், நீ ஆனா எங்களுக்கே வேலை காமிக்கிறன்ற மாதிரி அவங்க நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருக்கோம். பிராமின்ஸ் பனியா அப்படின்ற போயிட்டு இருக்கு. சோ இந்த கும்பலுக்கு வந்து சைனாவோட கனெக்ஷன் வச்சு பண்ற அளவுக்கு எல்லாம் இருக்குமா தெரியல. ஆனால் சில சோர்சஸ் சொல்லுது, அதாவது சில சோர்சஸ் சொல்ல முடியாது, கொஞ்சம் நம்ம கணிப்புல பார்க்கலாம். எப்பயுமே
பார்ப்பன கும்பலுக்கும் பனியா கும்பலுக்கும் ஒரு இது இருக்கும். என்னன்னாக்கா, ஒண்ணு இந்த இந்தி தேசியத்தை அப்படியே கட்டமைக்க வைக்கிறது, இல்ல வரப்போற புது எஜமானனுக்கு விசுவாசம் இருக்கிறது. ஓகேங்களா, நம்ம அந்த இடத்துக்கு போக தேவையில்ல. எனிஹவ், அடுத்து வரப்போகக்கூடிய இந்த காங்கிரஸ் கூட்டணியில இருக்கக்கூடிய ஆட்சி இதையெல்லாம் மீண்டும் சரி செய்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை மறுபடியும் ஸ்ட்ராங் செய்து இந்த சிஸ்டம் எல்லாம் சரி பண்ணாங்கன்னாக்கா இந்த தேசம் இன்னொரு 100 ஆண்டுகளுக்கு 200 ஆண்டுகளுக்கு நல்ல நிலைமையிலே செஞ்சுட்டு இருக்கும். ஒருவேளை மறுபடியும் இவங்களே வந்துட்டாங்கன்னாக்கா மேபி நம்ம அடுத்த வருஷம், மேபி இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல, அல்லது நம்ம தலைமுறையோ இல்ல அடுத்த தலைமுறையோ இந்த தமிழ்நாடுன்ற பேரை கூட மாத்திருப்பாங்க. அது சைனீஸ் லாங்குவேஜ் கூட இருக்கும். இல்ல சான்ஸ்கிரிட் வைக்க மாட்டாங்க அதுக்கு பிறகு. அதான் சைனாக்காரன் தான் ஏற்கனவே பிளான் போட்டு, நான் தான் சொன்னேன் ரோஹிங்கியா முஸ்லீம் இஷ்யூக்கு பின்னாடி அவன் இருக்கான். இன்னைக்கு அருணாச்சல் அது 2009 சொல்லியிருக்காங்க. 2020 உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க arunachalobserver.com அப்படின்ற வெப்சைட்ல அங்க இருக்கக்கூடிய உயர் மிலிட்டரி ஆர்கனைசேஷன் பீப்புள் வந்து சரி இன்டர்வியூ எடுத்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 2020 கணிச்சு சொல்லிட்டான். இன்டெலிஜென்ஸ் சொல்லிருச்சு இந்த மாதிரிலாம் ஆக போகுது. 4 வருஷம் ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு எடுத்தாலும் என்ன ஒரு பாகிஸ்தான் முஸ்லீம், பங்களாதேஷ் முஸ்லீம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு திடீர்னு டிஎம்கே டிஎம்கே டிஎம்கே. ஏன் உத்தரப்பிரதேச டிஎம்கேக்கு என்னங்க வேலை? நாளைக்கு பாருங்களேன், அருணாச்சல் பிரதேசம் வர்றதுக்கு இந்த மாதிரி இஷ்யூ ஆனதுக்கு காரணமும் சைனா தான் சொல்ல போறாரு பாருங்க. சாரி, டிஎம்கே தான் சொல்ல போறாரு பாருங்க. டிஎம்கே தான் காரணம் அப்படின்னு சொல்ல போறாங்க பாருங்க. உங்களுடைய நம்ம இந்த சின்ன வயசுல என்ன சொல்றது, நம்ம தப்பு பண்ணிட்டு இவன் தான் பண்ண மாட்டி விடும் பாத்தீங்களா டீச்சர்ஸ் கிட்ட. அந்த வேலையை தான் இப்ப இந்த பிஜேபி கையாளாகாத பிஜேபி அரசு பண்ணிட்டு இருக்குது. மொத்தமா இந்தியா கூட்டணி ஒரு வெற்றி வாய்ப்பை நோக்கிதான் போயிட்டு இருக்கு. இந்தியா கூட்டணி வென்றால் மட்டும்தான் இந்தியா சாத்தியப்படும். இந்தியாவை காப்பாற்ற முடியும். கண்டிப்பா கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் தோழர். நன்றி நன்றி. கிழிக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தெரியும். நம்ம கட்டுற வரிப்பணம் எல்லாம் நமக்கு தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். ஆலை உணவு திட்டம்னு பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல். 1000 ரூபாய் திட்டம்னு மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.